ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டாக்கோட க்ரோத் பார்க்குறோம். பட் கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கிடைச்சா அதுவும் ஒன் ஆஃப் த பாசிவ் இன்கமாக இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. அதை பிக் பண்ணியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்மில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th September 2025 எக்ஸ்டேட் இருக்கிற டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 17,725 ரூபா ப்ரைஸில் இருக்குது. 40 rupees டிவிடெண்ட் தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோ 299 ரூபா ப்ரைஸில் இருக்குது. 5 rupees டிவிடெண்ட் தராங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் 1008 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 2.20 ரூபா டிவிடெண்ட் தராங்க. கேம்பஸ் ஆக்டிவேர் 272 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 30 பைசா டிவிடெண்ட் தராங்க. சந்தூர் மேங்கனீஸ் 462 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 1 ரூபி 25 பைசா டிவிடெண்ட் தராங்க. கைடெக்ஸ் கார்மெண்ட்ஸ் 183 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. பிஎன்பி கில்ஸ் 97 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 1 ரூபி டிவிடெண்ட் தராங்க. கிரேடோ பிராண்ட்ஸ் 125 rupees ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 3 rupees டிவிடெண்ட் தராங்க. சிக்மா சால் 432 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 50 பைசா டிவிடெண்ட் தராங்க. இண்டோபில் ஷேர் 117 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டேட் 10th September. இந்த ரேட்டுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. யூஸ்வலாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பே அவுட் டேட் இருக்கும். இன் ஜென்ரல் எல்லா டிவிடெண்ட்க்கும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து வித்தின் 1 monthல உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த கரஸ்பாண்டிங் டிவிடெண்ட் கிரெடிட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வரும். ப்ளஸ் வித் டேக்ஸ் கொஞ்சம் பிடிப்பாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கு தான். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். வியூஸ் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நிறையா வியூஸ் போனால் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.